Swayam Prabha. Digital India. Educated India. நடராஜர் கோயில் சொல்லுங்க, நான் தெளிவாக நான் போர்டில் போகிறேன் புரியும் பாருங்க. அது 35 இன்ச்செல்லாம் வகுத்தோம். நம்ம 3 இன்ச்சு மூணு விதமான மனம் நம்ம சொன்னோம். தஞ்சை மேற்கில் 26 வந்தது. ஆமாம், 26 செல்லாம் பண்ணும்போது 26 வந்து மிச்சம் 6 வந்து நட்சத்திரமாக வச்சுட்டாங்க. இப்போ 35 பண்ணால் என்ன வருதோ மிச்சம் வருது 33 வரும். 2.3 இப்போ 28 எடுத்துக்கலாம். 28 இன்ட்டு 33 பூசம் வரும். இப்போ நம்ம நடராஜருக்கு இந்த 2 ஒர்க்கிங்ஸ் நடராஜர் எப்படி போகிறோம்னு பாருங்கள். நடராஜருடைய சுற்றளவு என்னமா? நூற்றி 32 8 இதை 12 பெருக்குனாக்கா இன்ச்சஸ். இப்போ அந்த 8 இன்ச்சு சேர்த்துட்டீங்களா? இன்ட்டு 8 1000 divided by 11 இதா 8656. நம்ம கேட்டீங்க டவுட் நடுவில் வருது. என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க மேடம்? இப்போ 10,000 சொன்னோம். 14,832 வந்து 8 ஒரு இன்ச்சஸில் வந்து 8 பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது 8ஆல் பெருக்கணும். பெருக்கணும் ஆன்சரு டிவைடட் பை 11 முழு நம்பராக கிடைக்குதா? இல்லை, இப்போ அது வர ஆன்சர் என்னது? 1000 இன்ட்டு 11 தான் வருது. இல்லை, நம்ம இதை வந்து இப்படி தான் நீங்கள் நட்சத்திரம் வந்து அடியில் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும். அடியை சுற்றளவு எடுத்துக்கிட்டீங்க, அதை 12 பேருக்குன்னா அங்குலம் 12 அங்குலம் ஒரு அடி 1308 பெறணும். அது ஒரு அங்குலத்துக்கு 8 நூல். அதை பெருக்குனாக்கா 1300. பழைய அளவாக மாற்றும் போது 11 நூல் வருது. மிச்சம் வரக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி உகந்த நட்சத்திரம். அதை அப்படியே முழத்துக்குவாங்க. அடி வந்து 33 152 அடி 8 அங்குலம். அது வந்து 12 பெருக்கிறோம். 1830 1454
286. இதுக்கு அவைக்கு போட்டோம் இல்லையே, அங்கலத்தோட சரியில்லை, ஆங்கில அங்கலத்தோட சரியில்லை, எவைக்கு போட்டோ இல்லை. ஐம்பத்தஞ்சு இருக்கு 33. விசாகமா மனுஷமா இல்லை இல்லை, நம்ம நட்சத்திரத்தை மெயினாக பயன் பண்ணி போகிறோம். நம்ம சாரி, இந்த முதல் தப்புன்ற ஆயாதி எடுக்கணும், நட்சத்திரத்துக்கு போகணும். நம்ம நட்சத்திரத்தை மெயின் பண்ணி போயிட்டோம். ஆயாதி நம்பர் அதில் எது இல்லை. இது நாலாவது ஆயாதி, நட்சத்திரம் இல்லை, ஆயாதி. சாரி, 4 தான் ஆயாதி இல்லை, இதில் 17 ஆயாதி. நாலு ஆயாதி நட்சத்திரம் இல்லை, ஆயாதி. சாரி, இதுக்கப்புறம் தான் 8 டிவைட் பை 27 தான் நட்சத்திரம். இப்போ நீங்கள் ஆயாதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், என்ன ஆயாதி வருது. நட்சத்திரத்தையா மனக்கணமும் இருக்கும், இதே மாதிரி தான் பழக்கப்பட்ட நம்பராக இருந்தால் மனக்கணக்கு வந்துடும். இப்போ இதுக்கு நட்சத்திரம் பார்க்கலாம். அஸ்வினி இல்லை இல்லை, இது ஆயாதி. இது ஆயாதி எண். இது ஆயாதி எண்ணு, மன்னிக்கணும், இது ஆயாதி எண்ணு தான் 17 இருக்கு. 4 மிச்சம் வர்றதை எடுக்கணுமா? இப்ப 4 × 8 32 வகுத்தல் 27, ஒரு 27 தான் இருக்கு. கொஞ்சம் மிச்சம் 5, இதான் நட்சத்திரம். திருவாதிரை. இது 17 × 8, 17 × 8 தான் வருங்க. 8 86, 136 டிவைடட் பை 27 என்ன வரும் மிச்சம்? 5 27 வருதாக்கா, 5 வருமா? 135, 5 போட்டால் 135 வருதா? மிச்சம் 1. ஸோ அஸ்வினி இதான் கால்குலேஷன் பண்ணோம் சார். முன்னாடி தான் தவறு. ஆயாதி கொண்டு அப்புறம் அதை 8வது பேருக்கு 26 ஆகும். அது பாருங்க. ஆயாதி எடுக்கணும். 666 ஆயாதி, அது 8வது பேருக்கு 9 27 9 நட்சத்திரம். இது தானே சரிதான். ஆயாதி எண்ணை கொண்டு அதுக்கப்புறம் 8வது பேருக்கு 26 தான் நட்சத்திரம் கிடைக்கும். இப்போ ஆயாதி எண்ணு உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒன்றில் முழத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 17, இதில் பார்த்தீங்கன்னாக்கா 5. இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரிவர்ஸில் போகிறதால கஷ்டமாக இருக்குல்ல. நாலு
மிச்சம் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் ஒரு குழப்பம் குழப்பம் நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் குழப்பம் பண்ணியிருக்காங்க. மேடம் தெளிவாயிட்டாங்க அதில். இன்னும் கிளியராக யாருமே ஒரு பேஸ் வரல யாருமே. அதை நான் சொல்கிறது இல்லை, நான் சொல்கிறதே எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எப்படி சொன்னாலும் சரின்றீங்க. அதுதான் இல்லை அதுதான் நான் சொன்னேன். அந்த ஆயாதி இந்த நடத்தின விஷயத்த கொஞ்சம் பாருங்க திரும்பி. ஏன்னா எந்த கோயிலுடைய நிர்மாணமும் சரி, எந்த ஒரு பகுதியுமே அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் கண்டினியூஷன் ஆகுது. நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. புரியுதுல்ல? ஆங்கில அளவா கன்வர்ஷன் பண்ணி சொன்னாலும் சரின்றீங்க. சரி சார் பார்த்துட்டீங்களா? புரியுதா? 666 செய்திருக்கிற விஷயங்கள் காலி கரெக்டாக செஞ்சுருக்கீங்க. ரைட்டு. அதுக்கு மேலே அதில் இதில் வந்து என்னாச்சு பாருங்க. பண்ணும்போது கரெக்ட் பண்ணணும். இப்போ 666 முழத்துக்கு நம்ம வரும்போது 35 மிச்சம் என்ன வருது பாருங்க. மிச்சம் வருது 6 வரல. 35 முழம் 35 புள்ளி ஒருத்தம் என்ன வந்தது? 35 26 முழம் புள்ளி. தெளிவா வாங்க. மிச்ச நட்சத்திரம் எங்க? நான் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? நீங்க நட்சத்திரம் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. சார் தான் 35 26 புள்ளி என்ன வந்தது? முழமா எடுக்கும்போது துர்க சன்னதிக்கு வாங்க, கொஞ்சம் பிரளயகாலி சன்னதிக்கு வாங்க. நீங்கள் ஒர்க்கிங்ஸ் போட்டுறீங்களா? பிரளயகாலி 26.17 வந்தது இல்லையா? அதில் 26 மட்டும் தான் முழமா எடுக்கணும். 26 முழம் தான் கோயில். அது 35. ஆமாம். இல்லை 26 தான் ஆயாது. இதை 8ஆல் பெருக்கி 27 தான் நட்சத்திரம். அதை தான் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் நான். மேம் போதல் தானே காரணம். அதுதான் இப்போ சார் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே சரி சொன்னாங்க இல்லையா? பிரளயகாலியை முழமா மாற்றும் போது சுற்றளவு 916 அங்குலம் வந்தது. அதை 35 அங்குலமாக கொண்ட முழமா வகுத்தோம்னு சொன்னாக்கா 26 முழம் வருது. அந்த 26 முழத்தை 28 பெருக்கி 24 தான் நட்சத்திரம் கிடைக்கும். மிச்சம் வர்றதான் நட்சத்திரம். இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன்னாக்கா, இது என்ன பண்ணும்? நடராஜர் என்ன போல இல்லை பரவாயில்ல. அது அப்படியே நல்லா சொன்னபடி எழுதிட்டாங்க. நான் என்ன சொன்னா ஏட்டாங்க. யாராவது திரும்பி யாருமே கொஸ்டின் பண்ணல. இல்லை முதல்ல 35 சொல்லியிருக்கேன். 33 எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்க. ஏன்னா அதில் நான் 4 முழம் கொடுத்துருக்கோம் நம்ம. ஆனால் இப்போ ஸ்டாண்டர்ட் வந்து 33 எடுக்க சொல்லியிருக்கோம். இதில் நம்ம 35 எடுத்தால் 3 வருது. எதுவாக எடுத்தாக்கா 33 எடுத்தாக்கா 26 27.28 எடுத்துக்கணும். ஆமாம். இல்லை 8 × 27 போடுங்க. சாருக்கு கிளியர் ஆகிட்டாங்க. முதல்ல நம்பர் மறந்துட்டீங்களா? 28 × 28 × 33 போடுங்க. 8ஆல் இருக்கும். 28 × 8 போட்டுருங்க. 28 × 8 பிறகு என்னன்னா வந்து நட்சத்திரத்துக்கு 220 மிச்சம் 8 வருதா? பூசம். கிளியரா சார் உங்களுக்கு? இப்போ பாருங்க, தெளிவாக வாங்க, முன்னாடி வாங்க. முதல்ல ஆயாதி எண் எடுக்கிறதுக்கு மிச்சம் வர்றது எடுக்கக்கூடாது.
நட்சத்திரத்தை தான் மிச்சம் வரதை எடுக்கணும். நீங்கள் இதை அதையே மிச்சம் எடுத்துட்டு என்ன சொல்ல சொல்ல போட்டுகிட்டே வரீங்க நீங்கள். அதான் சார் இப்போ வந்து கரெக்டாக டெலிவேஷன் பண்ணிட்டாங்க. ம். 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 ஆமாம், கன்வெர்ட் பண்ணாங்க மூலமாக வருது. ஆமாம். பூச நட்சத்திரம் வருது. இந்த 3 அளவு நீங்கள் வச்சுருக்கீங்க. இதில் நடராஜர் சன்னதி அது மாதிரி இந்த 3 அளவாக பாருங்கள். நடராஜர் சன்னதி 3 அளவாக பார்க்கணும். நடராஜர் சன்னதிக்கு முதல்ல ஆங்கில அளவு இன்ச்சஸில் பார்த்துருங்க சார். இன்ச்சஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முழத்துக்கு கொண்டு போகலாம். இன்ச்சஸில் போனாக்கா 900 இது 1832 இன்ட்டு 182 இன்ச்சஸ் வருது இல்லையா? இன்ட்டு 8/11. அது என்ன பண்ணணும்? இன்ட்டு 8/11 பண்ணணும். தமிழ் இன்ச்சஸ் கொண்டு வருது. 1332 பாயிண்ட் வருதா? 1332 ஆயாதி. ஆமாம், இந்த 1332 8ஆல் பெருக்கிட்டு 27 பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மிச்சம் வர்றது நட்சத்திரம். ரிமைண்டர் இஸ் நட்சத்திரம். ரிமைண்டரை பார்க்கணும் நீங்கள். இல்லை மேம், தப்பா மேம் என்ன சொல்கிறீங்க? எதுக்கு போட்டீங்க? என்ன எதால் அவுத்தீங்க? 33ஆல் அவுத்தீங்களா? எதை 33ஆல் அவுத்தீங்க? 916 33ஆல் அவுத்தா என்ன மிச்சம் வந்தது உங்களுக்கு? 28ன்னு எடுத்துங்க. 28 8ஆல் பெருக்கணும். 8ஆல் பெருக்கிட்டு 26. ஏங்க அவ்வளோ இல்லை, அதுக்கு தான் அங்கே போகிறீங்க நீங்கள். 28 8ஆல் 28ன்றது ஆயாதி. அதை 8ஆல் பெருக்கி 26 தான் நட்சத்திரம். கேட்ட கிடைக்குதா? கேட்டேன். அஸ்வினி 1 வரும். ஸோ கேட்டால் அப்படியே கீழ் நோக்கில் இருக்கும். தீவிர இன்னர் ஸ்பேஸ் ஸ்டார்ஸ் வரும். இப்போ வந்து அந்த கோவில் வந்து நீங்கள் ஆங்கில டேப்பை வச்சு தான் அளந்தீங்க, இன்ச்சஸ் டேப்பை வச்சு அளந்தீங்க. இன்ச்சஸ் டேப் படி பார்த்தா உங்களுக்கு இது கூடாதுன்னு வருது. எதை கொண்டு அளந்தீங்க? இன்ச்சஸ் டேப் கொண்டு தானே அளந்தீங்க. அதை கொண்டு நீங்கள் செய்யும்போது என்னன்னு வருதால கூடாதுன்றது வச்சு தான் கேட்டேன்னு வருதால. அதில் பிரளயக்காலைக்கு போனீங்கன்னாக்கா இன்ச்சஸ் டேப்பில் பார்க்க போனாக்கா அதுலேயும் ஆயிலையும் வருது, கூடாதுன்னு வருது. ரெண்டுலேயுமே கூடாதுன்னு வருது. இந்த 666க்கும் இதில் இருக்கக்கூடிய என்ன செய்யுது 1332க்கும் இந்த 16 விதமான பொருத்தங்களை நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் பதில்கள் என்ன வருதோ கொண்டு வாங்க. அப்புறம் அடுத்த வகுப்பில் திரும்பி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. புரியுதா? வெறும் நட்சத்திரத்தை வச்சு மட்டும் முடிவு பண்ணுறதில்ல, இன்னமும் இருக்குது. நட்சத்திரம் ஒரு பிரதானமாக இருக்குது. நம்ம அதில் 16 விஷயங்களில் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அது என்ன வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இது ரெண்டையும் கொண்டு வாங்க. கருவறையோட அளவு எடுத்தீங்க குறிச்சிங்களா? கருவறை